வணக்கம் மக்களே, லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. ஸோ கோவா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 5க்குலாம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து கேப்பில் தான் நம்ம புக் பண்ணி இந்த ரூமுக்கு போயிட்டுருக்கோம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 hour ட்ராவல். ஸோ ஃபைனலி ரூமுக்கு வந்துட்டோம். கை கூடும் நாள் வந்து இதே ஒரே பாட்டு தான் இல்லை. ஆக்சுவலாக ரூம் வந்து ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணியிருந்தோம். 5 days and 4 nightsக்கு ஆல்மோஸ்ட் 13,300 வந்துச்சு ஃபார் 4 members. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் ப்ளஸ் கிச்சன் செட்டப்பில் எல்லாமே நெசசரி திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி 2 ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் ஒரு குயின் சைஸ் பெட், 2 டபுள் பெட் இருந்துச்சு. ஸோ 4 பேருக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு டீசெண்டான ரேட்டில் கிடச்சது வந்து பெரிய விஷயம்தான். 5 daysக்கு என்னடா பண்ண போகிறீங்க தானே கேட்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன், மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட். ஆக்சுவலாக டே 1 வந்து வேறு மாதிரி பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒருத்தன் சோதிச்சிட்டான். ஸோ அதனால் டே 1 வாட்டர் ஸ்போர்ட் போகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெயின் ட்ராவலுக்கு வாங்கின பில் புரிய பிரேக்ஃபாஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டோம். பொதுவாகவே கோவாவில் வாட்டர் ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பீச்சஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த கிராண்ட் ஐலாண்டில் கூப்பிட்டு போயிட்டு வாட்டர் ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு ஃபுல் டே வாட்டர் ஸ்போர்ட்லேயே உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். டே கொஞ்சம் நல்லா போகும். ஸோ எங்கள் தெரிஞ்ச காண்டாக்ட் மூலியமாகவே நாங்கள் ஒரு இடம் புக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பெர் பர்சன் 2,300 வாங்கினாங்க. ஸோ இட் இன்க்ளூட் ஆல் த வாட்டர் ஸ்போர்ட் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், அப்புறமா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே. நாங்கள் போன நாள் பெனிஃபிட்டாக என்னான்னு தெரியல. பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30 members அந்த போட்டில் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 15 பேர் 10 பேர் கிட்ட தான். ஸோ அதனால் கவனிப்பே எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டு வைப் பண்ணிட்டுலாம் போயிட்டுருந்தோம். இங்கேருந்து கிராண்ட் ஐலாண்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes ட்ராவல். ஸோ ஃபஸ்ட்டே ஸ்கூபான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 45 minutes to 1 hour ட்ராவல் பண்ணி அந்த ஸ்கூபா பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இது போட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வேறு ஏஜென்சி மூலயமா வந்தவங்க. எங்களுக்கு தான் கூட்டம் கம்மி. ஸோ அதனால் நாங்கள் டக்குன்னு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு ஈஸியாக போயிடலாம். ஸோ நம்ம ஸ்கூபா பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. மேலே போனோன்னா என்ன பண்ணணும், கீழே வந்தால் என்ன பண்ணணும்னு. ஃபைனலாக தண்ணிக்குள்ளே குதிச்சாச்சு. ஆக்சுவலாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. பாவம் வேறு யாருக்கும் மீன்லாம் வரல, எனக்கு மட்டும்தான் நிறைய மீன்லாம் வந்துச்சு. கடல் கண்ணி வரணும்னு பார்த்தேன். பட் ஆனால் எதுவுமே வரல. தம்ஸ் டவுன் காமிச்சு ஆக்சுவலாக ஒன்றும் கீழே போகலான்னு அர்த்தம். இது ஓகேன்னு அர்த்தம். இது நம்ம போஸு. பேராசைலிங் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. பட் ஆனால் இவனுங்க என்னை செஞ்சுட்டானுங்க. நீங்கள் அதை கேட்டிங்களா? ஆக்சுவலாக கீழே ரிட்டர்ன் வரும்போதும் டிப் பண்ணி என்னை செஞ்சுட்டானுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா டிப்னா per person 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த டிப் பண்ணி விளாட்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. ஆக்சுவல் வீடியோ மியூட் பண்ணிட்டேன்னா பேக்ரவுண்டில் ரொம்ப கத்திருப்பேன். என்னடா கட் பண்ணோன்னே இங்கே வந்துருச்சுன்னு யோசிக்காதீங்க. மற்ற வாட்டர் ஸ்போர்ட்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ எல்லா வாட்டர் ஸ்போர்ட்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ நேராக எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாகா பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் டிட்டோஸ் லேன். ஸோ இந்த லேனில் தான் பாகா பீச்சுக்கு போக முடியும். ஸோ இந்த ரோட் ஃபுல்லாக ஒரு ஹாப்பனிங்கான ரோட் தான். பாகா பீச்சே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக நம்ம மெரினா பீச் மாதிரி இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பயங்கர ஹாப்பனிங்காக செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கே போனாலும் நம்ம தளபதி பாட்டுக்கு ஆடாமல் இருக்க முடியாது. ஸோ ஹியர் வி கோ. ஸோ பாகா பீச்சில் நைட்லாம் ஃபன் பண்ணிவிட்டு ரூம் போய் படுத்து தூங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன்னு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். Thank you. Love you all. Bye.